வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 30 டிசம்பர் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். இந்த மாநிலத்தில் நடந்த மருணி மற்றும் லிம்போ அல்லது சுப்பா சிக்கிம், லோஷா மற்றும் ஜகோய் மணிப்பூர், ரிகம்பதா மற்றும் போனியோக்சி அருணாச்சல் பிரதேஷ், மர்தன ஜுமர் மற்றும் கட்சா ஜார்க்கண்ட். ஜெயபிரகாஷ் நாராயணன், அமர்த்தியா சென், கோபிநாத் பர்டோலி மற்றும் ரவிசங்கர் 1999 பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சைத்தன்ய மகாபிரபுவா கௌரங்கா மற்றும் விஸ்வபர்னு சொல்லுவாங்க. பக்தி இயக்கத்துல முதல் முறையா கீர்த்தனைகள் அறிமுகப்படுத்தினது சைத்தன்ய மகாபிரபு. அவசர நிலையின் போது அடிப்படை உரிமைகள் இடைநிறுத்தத்தை ஜெர்மனி நாட்டில இருந்து நாம் எடுத்துக்கிட்டோம். 7வது ஐந்தாண்டு திட்டம் 1985 இருந்து 90 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. பகுதி 20 அரசியலமைப்பு திருத்தத்தை சொல்லியிருக்காங்க. சுவார் எழுச்சி 1767 இருந்து 1802 வரைக்கும் துர்ஜன் சிங் தலைமையில நடந்துச்சு. லேசர் பிரிண்டரை உருவாக்குனது கேரி ஸ்டார்க், ஸ்கேனர் உருவாக்குனது ருடால்ஃப் ஹெல். ராஷ்டிரிய கிராம் ஸ்வராஜ் அபியான் பஞ்சாயத்து அமைச்சகம் 2018 அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சௌபாகிய யோஜனா மின் அமைச்சகம் 2017, PM உஜ்வாலா யோஜனா பெட்ரோலிய அமைச்சகம் 2016, ஸ்டாண்ட் அப் இந்தியா நிதி மற்றும் சமூக நீதி அமைச்சகம் 2016, பிரதமர் ஷரம் யோகி மாந்தன் தொழிலாளர் அமைச்சகம் 2019, PM குசும் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க அமைச்சகம் 2019, அட்டல் பூஜல் யோஜனா ஜல்சக்தி 2019. SBIயின் நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? அஸ்வினி குமார். 2022 ஃபோர்ப்ஸ் 30 வயதுக்குட்பட்ட 30 பேர் பட்டியலில் நிதி பிரிவில் இடம் பெற்றவர் யார்? அர்கின் குப்தா. ஜல்சக்தி ஹேக்கத்தான் 2025 மற்றும் பாரத் வின் போர்ட்டலை புதுதில்லியில் தொடங்கிய வர CR பாட்டீல். சர்வதேச கடல்சார் உதவிகள் வழி செலுத்துதல் அமைப்பின் கவுன்சிலின் 3வது அமர்வு எங்கு தொடங்கப்பட்டது? மும்பை. பாரம்பரிய நீர்நிலைகளை புதுப்பிக்கவும் நீர் சேகரிப்பு முறையை வலுப்படுத்தவும் நாகாலாந்தில் தொடங்கப்பட்ட முயற்சியின் பெயர் என்ன? மிஷன் வாட்டர்ஷெட் புனருத்தான். C-130J சூப்பர் ஹெர்குலிஸ் விமானம் எந்த நாட்டால் உருவாக்கப்பட்டது? அமெரிக்கா. 2025 FIA ஐரோப்பிய ராலி சாம்பியன்ஷிப் அணி பட்டத்தை வென்ற இந்திய நிறுவனம் எது? MRF டயர்ஸ். ஆசிம் பிரேம்ஜி அறக்கட்டளை ஐகானிக் சேஞ்ச் மேக்கர் விருது வாங்கியிருக்காங்க. DRDO பிசினஸ் லைன் சேஞ்ச் மேக்கர் விருது. IUCN இலிருந்து நல்ல மதிப்பீட்டை பெற்ற இந்தியாவின் ஒரே இயற்கை உலக பாரம்பரிய தளம் கஞ்சன்ஜுங்கா. ஹெரிடேஜ் ஃபுட்ஸ் லிமிடெட் நிறுவனம் கார்ப்பரேட் நிர்வாகத்தில் சிறந்து விளங்குவதற்கான கோல்டன் பீகாக் விருது வாங்கியிருக்கு. 60 மையங்களில் நடத்தப்பட்ட ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தானின் எந்த பதிப்பு? 8வது பதிப்பு இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கல்வி அமைச்சகம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. IIT கான்பூரும் வியட்நாம் தேசிய பல்கலைக்கழகத்துடன் ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. ராஜஸ்தான் மத்திய பல்கலைக்கழகம் மீன்வள தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தார் பாலைவனத்துல முதல் வெற்றிகரமான கோதுமை சாகுபடி பரிசோதனை நடத்தியிருக்காங்க. கதி சக்தி விஸ்வவித்யாலயா பாதுகாப்பு தொழில்நுட்ப ஆராய்ச்சிக்காக DRDO உடன் ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. இருதரப்பு விளையாட்டு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இத்தாலிய தேசிய ஒலிம்பிக் குழு எந்த சங்கத்துடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? இந்தியன் ஒலிம்பிக் சங்கத்துடன் கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்தியாவின் முதல் பெண்களுக்கான FIFA திறமை அகாடமி ஹைதராபாத்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இத்தாலியின் மிலானோ கோர்டினா குளிர்கால ஒலிம்பிக்கிற்கான ஜோதி ஏந்தி அபினவ் பிந்த்ரா. ஜெய்ப்பூரில் நடைபெறும் 5வது கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டு போட்டிகளின் மொத்தம் 230 பல்கலைக்கழகம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் அப் திட்டத்தை தொடங்க நிதி ஆயோக்கின் அட்டல் இன்னோவேஷன் மிஷனுடன் எந்த நிறுவனம் கூட்டு சேர்ந்தது? ஹிந்துஸ்தான் யூனிவர்சல் லிமிடெட். ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் ஸ்மார்ட் ப்ளூ போர்ட்ஸ் திட்டத்தை தொடங்க இந்தியாவுடன் கூட்டு சேர்ந்திருக்காங்க. ஐக்கிய நாடுகள் சபை ஆதிவா ஃபெலோஷிப் மற்றும் ஆதி கர்மயோகி தன்னார்வலர் திட்டத்தை தொடங்க பழங்குடி அமைச்சகத்துடன் கூட்டு சேர்ந்திருக்காங்க. 10,000 வேலைவாய்ப்புகளை வழங்க செப்டன் நிறுவனம் இந்திய அரசுடன் கூட்டு சேர்ந்திருக்காங்க. இண்டிகோ டிஜி யாத்திராவுடன் கூட்டு சேர்ந்திருக்காங்க. சரைச்சுங் விழாவை நடத்திய மாநிலம் எது? அசாம். ஆந்திர பிரதேச மாநிலம் சக்கம்பாரி திருவிழா, பாதர்வா மேலாப்பேட் திருவிழா, அசாம் லாங்கங் பூஜை திருவிழா. சீக்கியர்கள் பந்திச்சோர் திவாஸ் கொண்டாடுறாங்க. மணிப்பூர் நிங்கோல் சகுபா, உத்தரகாண்ட் மக்சீர் பக்வால் திருவிழா.